வணக்கம். சித்தக்கர் உணவே மருந்து மருந்தே உணவு. நேற்று ஒரு பேஷண்ட் வந்து தொடர்ந்து சாமான் வளர்க்கிட்டே இருக்கும்போது, அதாவது வீட்டு வேலை செய்கிறவங்க அவங்க, அதேமாரி இதுக்கு முன்னாடி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வீட்டில் நம்ம வீட்டிலே நம்ம சாமான் வளர்க்கிட்டு இருக்கும்போது நிறைய பிளாக் பேச்சஸ் கை ஃபுல்லாக வந்துடுது. அது வந்து அதிகமாகிடுது. அவங்களால அந்த அரிப்பை நிறுத்தவே முடியல. இந்த பிளாக் பேச்சஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுற நம்ம நிறைய யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸால் வருது. முக்கியமாக யூஸ் பண்ணுற சோப்பு யூஸ் பண்ணி நம்ம நிறைய சாமான் வளர்க்குறோம். சாமான் சுத்தமாகணும்னு நினைக்கிறோமே தவிர, தொடர்ந்து இதை யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அதில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம கையில் உள்ள ஸ்கின்னை வந்து நல்லாவே அரித்து அதில் உள்ள செல்ஸ் எல்லாம் டெட் செல்ஸ் ஆக்கி கையில் வந்து கருப்பாக பேச்சஸ் வர்றது, செவந்து போகிறது, தோல் உரியறது, இதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. நம்ம சாமான் பொதுவாக கை பிரச்சனை இல்லாமல், அதாவது கை பாதிக்கப்படாமல் எப்படி நம்ம வீட்டில் உள்ள பாத்திரங்களை வந்து துலக்க முடியும், எப்படி துலக்கலாம் நமக்கு நல்லது, இல்லை நம்ம வீட்டில் உள்ள மேடுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் என்னென்னா அப்படின்னா, ஒரு குறப்பான ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் உடம்பு, அதாவது இந்த பாத்திரத்தில் உள்ள அதாவது தேவையில்லாத பொருட்கள் வந்து போய் அதை கழுவ முடியும். முதல்ல இதை வந்து அந்த காலத்தில் மண் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம சைனா மண் அப்படிங்கிறத ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சு தேய்ச்சாலே போதுமானது. நாங்கள் சொல்கிற டிப்ஸில் எதுவுமே நிறைய வந்து நுரை வராது. நுரை வந்தால் தான் அழுக்கு போகுங்கிற இந்த மைண்ட் செட்டை முதல்ல நம்ம மாற்றிக்கிட்டாலே போதுமானது. இந்த மாதிரி சைனா மண்ணுன்னு சொல்லிட்டு சபினாவில் சேர்ப்பாங்க. சபினாவில் சேர்க்கும் போது அதில் நிறைய கெமிக்கல்ஸும் சேர்ப்பாங்க, நுரை வரத்துக்காக, அப்புறம் பலபலன்னு இருக்கிறதுக்காகலாம். இது எல்லாமே சோடா உப்புலாம், அது நிறைய உப்புகள் சேர்க்கும் போது தான் கை வந்து நிறைய பாதிக்கப்படுது. அதனால் நம்ம சாதாரணமான பொதுவான தனியாக உள்ள ரா மெட்டீரியல்ஸ் இன்க்ரீடியன்ஸும் சொல்கிறது அந்த சைனா மண்ணை வாங்கி வச்சுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது கம்பி நாருன்னு சொல்லிட்டு அந்த பால் பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கம்பி நாரை முற்றிலுமாக தவிர்க்கணும். கம்பி நார் எதுவுமே நம்ம கையை கிழிச்சிருது, அதனால் கம்பி நார் யூஸ் பண்ணவே கூடாது. தேங்காய் நார், வீட்டில் தேங்காய் எப்படி யூஸ் பண்ணுவோம், தேங்காயோட குடுமையிலேருந்து நாரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேங்காய் நாரை யூஸ் பண்ணி நம்ம சாமான் வளர்க்கிட்டு இருந்தாலே, ஏன்னா டெய்லி தேங்காய் நாரை தூக்கி போட்டுடலாம். நம்ம யூஸ் பண்ணுற கம்பி நாரும் சரி, வேறு எந்த ஸ்க்ரப்பரும் சரி, திரும்ப ஒரு 15 நாளாவது குறைஞ்சது யூஸ் பண்ணுறோம். திரும்ப யூஸ் பண்ணும்போது நம்ம எது அழுக்கு போகணும், டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது, எவ்வளோ அழுக்கோடு சேர்ந்து இன்ஃபெக்ஷனெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிடுறோம். ஆனால் அந்த கம்பி நார்லேயும் ஸ்க்ரப்பர்லேயும் அவ்வளோ கிருமிகள் இருக்குது. திரும்ப அது ஈரமாகவே இருக்குது. என்ன காய வச்சாலும் அதில் உள்ள கிருமிகள் திரும்ப இருந்துட்டு தான் இருக்குது. பழைய பத்து வந்து அந்த ஸ்க்ரப்பரில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ திரும்ப அதையே சோப் போட்டு திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணுறதால நமக்கு சுத்தம் கிடைக்காது. ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது டெய்லி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். கைகளுக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு சாதாரணமாக சைனா மண் ரொம்ப தேவலாம். அதுக்கப்புறம் லிக்யூடு சோப்பு, இல்லைடா மைல்டாக இருக்கிற லிக்யூட் வாஷ். ஆனால் அதுவும் சிறிது கெமிக்கல் நிறையவே சேர்க்கப்படுது. அதை விட மோசமான கெமிக்கல் சேர்க்கப்படுறது வந்து சோப்பு. துணிக்கு இப்போ அதாவது சாமான் வளர்க்குற சோப்பு யூஸ் பண்ணாமல் தவிர்த்துட்டாலே ரொம்ப பெரிய விஷயமா நடக்கும். அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி சாம்பல், மண் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு இதுதான் பழகிடுச்சு அப்படின்னா லைட்டாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சோப் யூஸ் பண்ணாமல் லிக்யூட் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பாத்திரங்களை வளர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி வளர்க்கலாம். சாமான் வளர்க்கி முடித்தோன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம், தேங்காய் எண்ணெய் 2 சொட்டு நல்லா கையில் மேல் கை உள்ளங்கை எல்லாத்தையும் தடவிட்டு விட்டுருங்க. ஏன்னா அந்த டைமில் கெமிக்கல் யூஸ் பண்ணுற அந்த பிரச்சனை வந்து திரும்பவும் பரவாமல் இருக்கணும். நம்ம கை வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும். திரும்ப அந்த கெமிக்கல்ஸால் ஏற்படுற இரிட்டேஷன்ஸ் எதுவுமே அந்த கையில் வந்து அதிகமாகக்கூடாது. அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், யாருக்கு எது ஒத்துக்குதோ 2 ட்ராப் மட்டும் இந்த கையில் 1 ட்ராப், இந்த கையில் 1 ட்ராப் நல்லா தேய்ச்சிட்டு கையை வந்து எப்போதும் போல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸால் வர பிரச்சனையை வந்து நம்ம தவிர்த்தலாம். ஸ்க்ரப்பர்ஸு, கம்பி நார் இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் தேங்காய் நார் யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் உண்மையிலே இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு பாத்திரங்களை நம்ம கழுவி வைக்கவும் முடியும். அதனால் கிருமிகள் தொற்றும் நமக்கு, குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி நமக்கு வராது. கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறத முக்கியமாக பாத்திரம் வளர்க்கும் போது யூஸ் பண்ணுறதை முற்றிலுமாக தவிர்த்தலாம். இல்லைனா இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா சித்த மருத்துவர் அணுகி அவங்களுக்கு, அதாவது அவங்க நிறைய மருந்துகள் வந்து கைக்கு சரியாகிறதுக்கும் சரி, உள்ளுக்குள்ளே அந்த டெட் செல்ஸ் எல்லாம் போகிறதுக்கும் சரி, புது செல்ஸ் வளர்கிறதுக்கும் சரி, 2மே மருந்துகள் கொடுப்பாங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இருக்கிற பிரச்சனையை முற்றிலுமாக நீங்கிடல. அதான் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.